பொதுவா என்ன மாதிரியான செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து ஒரு ஆண் மகனுக்கு அஃபெக்ட் ஆகும் டாக்டர்? முக்கியமாக சிஃபிலிஸ் என்ற நோய். முன்னெல்லாம் நாங்கள் மருத்துவம் படிக்கும்போது சொல்லுவாங்க, இஃப் யூ நோ சிஃபிலிஸ் யூ நோ மெடிசன் அப்படின்வாங்க. சிஃபிலிஸ் வந்து உடம்புல இருக்க எல்லா அங்கங்களையும் பாதிக்கும், எல்லா மூளையிலேருந்து எல்லாத்தையுமே இது பாதிக்கும். தொடுறதுனால பல்வேறு நோய்கள் பரவ வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பருக்கள் அதெல்லாம் வந்து காண்டம் போட்டாலும் இந்த நோய் வரும். காண்டம் வந்து 100% சேஃப் கிடையாது, 95% இது நோய்களை தடுக்கும். காண்டம் போட்ட ஆண்களுக்கு வந்து அந்த உடம்பு ஆணுறுப்பினுடைய அடிப்பகுதியில் பருக்கள் வரலாம். இப்போ எய்ட்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா டாக்டர், அது எப்படி எல்லாம் வந்து பரவும்? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு, தொட்டா எய்ட்ஸ் பரவுமா, இந்த மாதிரிலாம் வந்து டவுட்ஸ் இருக்கு. இல்ல வந்துட்டு சலைவா மூலமா எய்ட்ஸ் பரவுமா, அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்குல்ல. எய்ட்ஸ் பரவுமா? வணக்கம் மக்களே. இந்திய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் டாக்டர் காமராஜ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மென்ஸ் ஹெல்த்தோட டாக்டர் காமராஜ் தான். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். உங்களோட பிஸியான ஷெட்யூலையும் எங்களோட நேயர்களுக்காக நீங்க டைம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி டாக்டர், அண்ட் தேங்க்ஸ் a lot. ஸோ இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா என்ன மாதிரியான செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து ஒரு ஆண் மகனுக்கு அஃபெக்ட் ஆகும் டாக்டர்? மொத்தம் பால்வினை நோய்கள் அப்படின்னா ஒரு 30 நோய்கள் வரைக்கும் இருக்கு. புதிய பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய நோய் அப்படின்னா HIV நோய். அது அரசாங்கமே பரப்புச்சு. ஒரு கட்டத்தில் 90களில் வந்து புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானு பேனர்லாம் வச்சு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணாங்க. பழைய நோய் அப்படின்னா முக்கியமாக சிஃபிலிஸ் என்ற நோய். முன்னெல்லாம் நாங்கள் மருத்துவம் படிக்கும்போது சொல்லுவாங்க, இஃப் யூ நோ சிஃபிலிஸ் யூ நோ மெடிசன் அப்படின்வாங்க. சிஃபிலிஸ் வந்து உடம்புல இருக்க எல்லா அங்கங்களையும் பாதிக்கும், எல்லா மூளையிலேருந்து எல்லாத்தையுமே இது பாதிக்கும். அதனால் சிஃபிலிஸ் வந்து அவ்வளோ காமன். அது இரண்டாம் உலகப் போர், முதல் உலகப் போர்லாம் ஒரு கண்டம் விட்டு கண்டம் கிட்டத்தட்ட எல்லா உலகமே அது பரவுச்சு. ஆனால் அது வந்து உயிர்கொல்லியாகவும் இருந்தது. ஏன்னா அன்றைக்கி ஆன்டிபயோட்டிக்லாம் அவ்வளோவா இல்லைன்றதுனால நிறைய பேர் அதில் இறந்து போகிறது, பிரச்சனைகள், காம்ப்ளிகேஷன்லாம் இருந்தது. இன்றைக்கு ஆன்டிபயோட்டிக் நல்லா வந்த பிறகு சிஃபிலிஸ் வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்ல கட்டுக்குள்ளே இருக்குது. இந்த 3ஆம் கட்டம் அந்த மாதிரி ரொம்ப சிவியராக போகிறதில்ல. அதை தவிர நிறைய நோய்கள் இருக்குது. இதை எப்படி பிரிக்கலாம்னா, வைரல், அதே மாதிரி பாக்டீரியல், அப்புறம் புரோட்டோசோவல்னு வேறு மாதிரி ஃபங்கஸ், அந்த மாதிரி பிரிக்கலாம். நிறைய நோய்கள் இருக்குது. உயிர்கொல்லி நோய்கள் அப்படின்னா HIV மெயின். அது கூட இப்போ வந்து அதை கட்டுப்படுத்த முடியும் நம்மளால். அதுக்கு சரியான மருந்துகள் தொடர்ந்து எடுத்தாங்கன்னா சர்க்கரை நோய் மாதிரி அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அவங்க 100 வயது கூட வாழலாம். ஓ பரவாயில்லையே. அதுக்கும் இப்போ மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அது வந்து கட்டுக்குள்ளே இல்லாமல் அது சில நேரங்களில் முழுமையாக ஒழிக்க முடியலைன்னா ஒரு காரணம் என்னென்னா, பிளட்டில் வந்து அந்த கிருமிகளை அழிச்சிடுறாங்க மாத்திரை தொடர்ந்து சாப்பிடும்போது. ஆனால் செல்லுக்குள்ளே இருக்க மைட்ரோகாண்ட்ரியாவில் போய் அந்த வைரஸ் ஒழிஞ்சிக்குது. பாடியில் வந்து செக் பண்ணும்போது வைரஸ் நெல்லுன்னு வந்துடும். ஆனால் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திட்டாங்கன்னா திரும்ப மைட்டோகாண்ட்ரியாலேருந்து திரும்ப வந்துடுது. இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த வைரஸ் இருக்கிறத அழிக்கக்கூடிய, தேடி பிடிச்சி அழிக்கக்கூடிய மருந்துகளை ஒன்று இஸ்ரேலில் ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொன்று ஸ்வீடனில் இது பற்றிய ஆராய்வுகள் போயிட்டுருக்கு. இவங்க யாராவது ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணாங்கன்னா HIV நோய் கூட குணப்படுத்தக்கூடிய நோய் தான். இது வரைக்கும் ஒரு 5-6 பேர் குணப்படுத்தியிருக்காங்க. அது வந்து இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணும்போது அந்த போன் மேரோவிலேருந்து ஒருத்தருக்கு எடுத்து இன்னொரு கொடுத்து வேறு கேன்சர் பல்வேறு நோய்களுக்கு கொடுக்கும்போது ஒரு 4-5 பேர் வந்து இந்த HIV நோய் இருந்தவர்கள் இல்லாமல் ஆயிருக்காங்க. ஓ, இல்லாமல் போய்டும். ஆமாம், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது அப்போது கேன்சருக்காகவோ இல்லை வேறு காரணங்களுக்காகவோ ஒருத்தருடைய போன் மேரோவை வந்து எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது நோய் இருந்தவர் நோய் இல்லாதவராக வந்திருக்காங்க. ஒரு 5-6 பேருக்கு தான் அந்த மாதிரி ஆயிருக்காங்க உலகத்தில். 2-3 குழந்தைகள் அந்த மாதிரி ஆயிருக்காங்க இது வரைக்கும் ஆன்டிவைரல் மருந்துகள் கொடுத்ததில். ஆனால் பெருமளவுக்கு எல்லாருக்குமான விரிவுபடுத்தல், இந்த புதிய கண்டுபிடிப்புகளை எதிர்நோக்கி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது சாத்தியப்படலாம். இந்த விடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா டாக்டர், ஒரு காலத்துல இருந்து ஐயோ உனக்கு விடியா அப்படின்ற மாதிரிலாம் வெறுப்பேற்றுறதுக்கு சொன்னால் கூட மக்கள் பயங்கரமாக பயப்படுவாங்க. இந்த விடி அப்படின்னா என்ன டாக்டர்? வெனீரல் டிசீசஸ். ஆக்சுவலாக பால்வினை நோய்களை முன்னால் வெனீரல் டிசீஸ், வெனீரம் அப்படின்னா அந்த
உறுப்புகள், பிறப்புறுப்புகள், ஆண் பெண் உறுப்புகள், அந்த ஏரியாவை வந்து வெநீரம் அப்படின்னு வேணும். அந்த வர உறுப்புகளில் வர டிசீஸை வெனீரல் டிசீசஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்ன்னு வச்சாங்க. அப்புறம் செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், எஸ்டிஐ தான் இப்போ அதனுடைய பேர். எஸ்டிஐ, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ பல பேருக்கு டிசீஸ் வர்றதில்லை. இப்போ ஹெச்ஐவி வந்து நோய் அல்ல, டிசீஸ் இல்லை, அது தொற்று, அது இன்ஃபெக்ஷன். எய்ட்ஸுன்றதான் நோய். அப்படியா? இப்போ நம்ம பிளட்ல எடுத்து ஒருத்தருக்கு ஹெச்ஐவின்னும் போது அது ஹெச்ஐவி பாசிட்டிவ், அவ்வளோதான். எய்ட்ஸுன்றது வந்து அது நோயாக முற்றும் போது எய்ட்ஸாக வரும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. ஓஹோ. எய்ட்ஸுன்றது நோய். அது எப்படி வரும், எய்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து படை மாதிரி கெப்போசிஸ் சார்கோமான்னு நோய்கள் இருக்கும். அந்த புற்று, தோலில் வரக்கூடிய புற்றுநோய். அதே மாதிரி நாக்கில் வந்து பூஞ்சை காளான் தொற்று வெள்ளையாக இருக்கும் ஃபுல்லாக. சாதாரணமாக நம்மள மாதிரி எதிர்ப்பு சக்தி இருக்கவங்களுக்கு அவ்வளோ பூஞ்சை தொற்று வராது. அடுத்து இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ரொம்ப உடம்பு திடீர்னு ஒரு 10-15 கிலோ இறங்கிக்கிட்டு இருப்பாங்க, வேகமாக இறங்குவாங்க. லூஸ் மோஷன் வந்தால் மாதக்கணக்கில் போயிட்டுருக்கும், என்ன மருந்துகள் கொடுத்தாலும் கட்டுக்குள்ளே வராது. அடுத்து வந்து ஜுரம், மாதக்கணக்கில் ஜுரம் அடிக்கும், என்ன மருந்துகள் கொடுத்தாலும் சரியாகாது. டிபி எல்லாம் கொஞ்சம் மெதுவாக பரவும். இந்த ஹெச்ஐவி நோயாளிகளுக்கு டிபி நோய் வந்து நான் கடகடன்னு 2 லங்லேயும் வந்து சிவியராக டிபி வரும். இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து எய்ட்ஸ் இருக்கும்போது வரும். ஆனால் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடும். தொற்றுவாக இருக்கும்போது அவருக்கு அறிகுறிகளே இருக்காது. பிளட் செக் பண்ணும்போது ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வரும். அப்போ அவங்களுக்கு மருந்துகள் கொடுத்து அந்த இடத்துல நிறுத்திடும். அவங்க எய்ட்ஸுக்கு போகாமல் ஹெச்ஐவி தொற்று. அதனால தான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். அது டிசீசஸ்ன்றது மேனிஃபெஸ்ட் ஆகிறது டிசீஸ். அதே மாதிரி வெனீரல் டிசீசஸ் ரிசர்ச் லெபார்ட்ரின்னு தான் விடிஆர்எல். விடிஆர்எல்ன்றது ஏன் சொன்னாங்கன்னா, வெனீரல் டிசீஸ் ரிசர்ச் லெபார்ட்ரி. அது வந்து சிஃபிலிஸுக்கான டெஸ்ட். சிஃபிலிஸ்ன்றது ஒரு பால்வினை நோயில் முக்கியமான நோய். அந்த காலத்தில் அதுதான் ரொம்ப அதிகம். அது எப்படி வரும்? அது வந்து செக்ஸில் ஈடுபட்டாங்க, இப்போ ஆணுரை அணியாமல் செக்ஸில் ஈடுபட்டாங்கன்னா, பாலுறுப்புக்களில் ஒரு ஆழமான அல்சர் இருக்கும், சிவப்பாக ரெட்டாக இருக்கும். பார்த்தா நமக்கு அப்படி அவருக்கு பயங்கரமான வலி இருக்கணுமே நினைப்போம். ஆனால் அவருக்கு வலியே இருக்காது. வலியே இல்லாத ஆழமான அல்சர். தொட்டு பார்த்தோன்னா ரப்பர் மாதிரி இருக்கும் அந்த இடம். நம்ம சாதாரண உறுப்புகள் மாதிரி இருக்காது. ஆரம்பத்தில் இது மட்டும்தான் இருக்கும். இதில் என்ன சிக்கல்னா, கூச்சப்பட்டுக்கிட்டு டாக்டர்கிட்ட போகாமல் பெண்கள் ஆண்கள் தயங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா இது அப்படி மறைஞ்சிரும். இந்த ஒரு பாலியல் தொடர்பு ஏற்பட்டதிலிருந்து 9 நாட்களிலிருந்து 90 நாட்களுக்குள்ளாக இது வரும். இது முதல் நிலை, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆமாம், புண்ணாக வரும், உறுப்புகளில் புண்ணாக வரும். அப்புறம் இது தானாகவே மறைஞ்சிடும். அதான் இதில் இருக்க சிக்கல். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க, நமக்கு நோய் போயிடுச்சு அப்படின்னு. போயிட்டு 2ஆம் கட்டமாக வரும். 2ஆம் கட்டமாக வரும்போது உள்ளங்கையில் பொட்டு வச்ச மாதிரி 2 பொட்டு 3 பொட்டு இருக்கும். உடம்பெல்லாம் மினுமினுன்னு ஒரு அலர்ஜி வந்த மாதிரியோ இல்லை ஒரு படை வந்த மாதிரியோ இருக்கும். இந்த நேரத்தில் இவங்க தொட்டால் கூட மற்றவங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது செகண்டரி சிஃபிலிஸ். அதனால அந்த மசாஜ் பார்லர்லாம் போகும்போது செகண்டரி சிஃபிலிஸ் பரவலாம். மசாஜ் பண்ணுறவங்ககிட்ட இருந்து மசாஜ் 2 பேரில் யாருக்கு வேணாலும், இவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு, அவங்ககிட்ட இருந்து இவங்களுக்கு வரலாம். செகண்டரி சிஃபிலிஸ் வேறு சில நோய்களும் கூட இப்படி பரவக்கூடும், தொடுறதுனால வரக்கூடிய நோய். இது முக்கியமான பாயிண்ட் டாக்டர் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய ஐடி ஒர்க்கர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மசாஜ் சென்டரில் போய் மசாஜ் பண்ணிக்கிறாங்க. அதனால் என்னென்ன கான்சிக்வன்ஸ் வரும்னு சொல்லிடுங்களேன். இந்த மாதிரி டிசீசஸ் என்னென்ன பரவும்? கண்டிப்பாக சில நோய்கள் வந்து இப்படி பரவலாம். இதில் என்ன மசாஜ் பார்லரில் என்ன பிரச்சனைனா, ஹாப்பி எண்டிங்னு சொல்லிட்டு மாஸ்டர்பேட் பண்ணுறது, அதே மாதிரி அவங்க பார்ஷியல் நியூடு மசாஜ்னு சொல்லி பண்ணுறது, ஈவன் செக்ஸே பண்ணுறது, எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பல இடங்களில் இருக்குது. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இது வந்து பால்வினை நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இந்த மாதிரி தொடுறதுனால பல்வேறு நோய்கள் பரவ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பருக்கள், அதெல்லாம் வந்து காண்டம் போட்டாலும் இந்த நோய் வரும். காண்டம் வந்து 100% சேஃப் கிடையாது, 95% இது நோய்களை தடுக்கும். காண்டம் போட்ட ஆண்களுக்கு வந்து அந்த உடம்பு ஆணுறுப்பினுடைய அடிப்பகுதியில் பருக்கள் வரலாம். இந்த செக்ஸ்னால் வரக்கூடிய பருக்கள் அந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரி பல்வேறு நோய்கள் வரும். சில நேரம் காண்டம் டேர் ஆகிடுச்சுன்னா வேறு
நிறைய அதுக்கு இருக்குது. எல்ஜிவி, ஜிவி, இப்படி நிறைய நோய்கள் இருக்குது. இதில் எது வேண்டுமானாலும் வரலாம். வந்ததுன்னா அது ஒரு நியூசன்ஸ். அதே மாதிரி ஹெர்பிஸ் என்ற வைரஸ் நோயும் வரலாம். ஹெர்பிஸ் ஜெனிட்டாலிஸ்னு, ஹெர்பிஸ்ன்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எப்படின்னா, நமக்கு கிராமங்களில் வரும், நெஞ்சில் வரும், முதுகில் வரும். அப்போ முதுகில் படம் வரைவாங்க, குயவன் வந்து படம் வரைஞ்சி விடுவாங்க. இது வந்து ஒரு வைரல் டிசீஸ். அது உடம்புல வரக்கூடிய ஹெர்பிஸ். செக்ஸுனால் வரக்கூடிய ஹெர்பிஸ் வந்து ஹெர்பிஸ் டைப் 2ன்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து ஜெனிட்டல் ஹெர்பிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து காண்டம் போட்டால் கூட சில நேரங்களில் வரும். இதெல்லாம் வைரல் நோய்கள், வைரல் வார்ட். அந்த ஆணுறுப்பில் வரக்கூடிய பருக்கள் வைரல் வார்ட்டுன்னு பேர், வார்ட் அது. அதே மாதிரி ஹெர்பிஸ் ஜெனிட்டாலிஸ், ஹெர்பிஸ் போன்ற நோய்களும் வரலாம். இந்த மாதிரி தொற்று நோய்கள் ஏராளமாக இருக்குது. சின்ன நோய்கள்லேருந்து பெரிய நோய்கள் வரைக்கும் தொற்றுக்கள் இருக்குது. கவனமாக இருக்கணும். அதனால் தேவையற்ற உறவுகளை தவிர்க்கணும். நம்பர் 1 ஏபிசின்னு தான் WHO சொல்கிறாங்க. ஆப்ஸ்டைன் ஃப்ரம் செக்ஸ். செக்ஸ் யாரோடையும் தேவையற்ற உறவுகளை தவிருங்க. பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் பார்ட்னர். உங்கள் பார்ட்னருக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. வெளியே செக்ஸ் பண்ண வேண்டாம். வேறு வழியே இல்லை, வெளியே செக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா காண்டோம் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஏபிசி வந்து வி ஷுட் நாட் ஃபர்கெட். தேவையில்லாத உறவுகளை நம்ம தவிர்க்கிறதன் மூலமாக பால்வினை நோய்களை முற்றிலுமாக தவிர்க்கலாம். இப்போது எந்தெந்த மாதிரியான பால்வினை நோய் வந்து உயிருக்குமே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் சார்? நம்ம சொன்ன மாதிரி HIV தொற்று உயிருக்கு ஆபத்தானது. அடுத்து வந்து சிஃபிலிஸில் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா 3ஆம் கட்டம் சிஃபிலிஸ் 3rd ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுன்னா, கல்லீரலில் வந்து கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு நோயை உண்டு பண்ணும். கல்லீரல் ஆபத்து. இரத்த குழாய்களில் அந்த கம்மா வந்தால் இரத்த குழாய்கள் வெடித்து அதன் மூலமாக அவங்க இறப்பு நடக்கலாம். மூளையில் கம்மா வரலாம். பல இடங்களில் இந்த 3rd ஸ்டேஜ் சிஃபிலிஸ் நோய் வரலாம். உடம்புல பல இடங்களில் வரலாம். அப்படி அவங்களுக்கு வந்தது அப்படின்னா அவங்களுக்கு அது இறப்பை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 தான் முக்கியமாக இறப்பு வர்றதுக்கான காரணங்கள். மற்ற நோய்கள் எல்லாம் தடுக்கக்கூடியதான். ஆணுறுப்பில் வரக்கூடிய சீல் போல் வரும். சீல் வர்றது வந்து 2 கொனோரியா என்ற நோய். கொனோரியா சீல் நல்ல திக்காக ஸ்பஸ் வரும், சீல் வரும். நிறைய பேர் ஆண்கள் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு விந்து வந்துக்கிட்டே இருக்குது சார், நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குன்னுவாங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணிப்பா அவங்கள ஓப்பன் பண்ண சொன்னோன்னா உள்ளே சீல் கொட்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் கேட்போம், செக்ஸ் எப்போ பண்ணிங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னால் வெளியே செக்ஸ் பண்ணியிருப்பாங்க, காண்டோம் இல்லாமல், சீல் வரும். அடுத்து வந்து பால் போல் கொஞ்சம் தின்னாக லைட்டாக வெள்ளையாக நீர் வரும். இது இன்னொரு பால்வினை. இதுவும் வந்து யூரித்ரைட்டிஸ். இதுவும் ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன். அடுத்து வந்து நான்கோனோகாக்கல் யூரித்ரைட்டிஸ்ன்னு இருக்குது. இப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக என்ன பார்க்கணும், பால்வினை நோய்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து ஆணுறுப்பில் வரக்கூடிய புண்கள், 2வது சீல் அந்த முனையிலேருந்து வர்றது, 3வது நெறி கட்டுறது, 4வது விரைப்பைகள் வீங்கிறது. இதெல்லாம் இதில் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பால்வினை நோய் இருக்கிறதாக எடுத்துக்கிட்டு அவங்க சிகிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போது எய்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா டாக்டர், அது எப்படியெல்லாம் வந்து பரவும்? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது, தொட்டா எய்ட்ஸ் பரவுமா, இந்த மாதிரிலாம் வந்து டவுட்ஸ் இருக்குது. இல்லை வந்துட்டு சலைவா மூலமாக எய்ட்ஸ் பரவுமா, அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்குல்ல. எய்ட்ஸ் பரவுமா?